அம்மா வேலையெல்லாம் முடிச்சிட்டேம்மா. சரி சரி, நீ கிளம்பு. நாளைக்கு சீக்கிரமா வா. இன்னைக்கு வந்த மாதிரி ஆடி அசந்து வந்துகிட்டு இருக்காத. சரிம்மா. என்ன இன்னும் கிளம்பல? இல்லம்மா, இன்னைக்கு தேதி ஒண்ணுமா, சம்பளம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் உதவியா இருக்கும். இந்த மாசம் மட்டும் கொஞ்சம் 10ஆம் தேதியா வந்து வாங்கிக்க. எங்களுக்கே கொஞ்சம் டைட்டா தான் இருக்கு. இல்லம்மா, காசு கண்டிப்பா வேணுமா. இன்னும் வட்டி கடைக்காரங்களுக்கு காசு கொடுக்காம இருக்குமா. வீட்டு வாடகை இன்னும் தரலமா. மளிகை கடை அண்ணாச்சிக்கு காசு கொடுத்தாதாம்மா அரிசி கொடுப்பாங்க. உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? ஒவ்வொரு மாசமும் கரெக்டா 31ஆம் தேதி சம்பளம் கொடுத்துறேன்ல. இந்த ஒரு தடவை மட்டும் 10ஆம் தேதி வாங்கிக்கனா ஓவரா பேசுற. இனிமே இவ்ளோ கஷ்டப்பட்டு நீ ஒண்ணு வேலை செய்யணும்னு அவசியமே இல்ல. நீ கிளம்பு. 10ஆம் தேதி வந்து மொத்தமா சம்பளத்தை வாங்கிட்டு போயிடு. இல்லம்மா 10ஆம் தேதி வந்து சம்பளம் வாங்கிக்கிறேம்மா. மன்னிச்சுக்கோங்கம்மா கேட்டதுக்கு. நீ ஒரு நிமிஷம் நில்லு. இனிமே மாசம் மாசம் 10ஆம் தேதி தான் நான் சம்பளம் தருவேன். உனக்கு சரினா நாளைக்கு வேலைக்கு வா. அப்படி இல்லன்னா என்னைக்குமே வராத போ. இந்தம்மா நில்ல. கூப்பிட கூட போயிட்டு இருக்க. நில்லுமா. உன் மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் பின்னாடி நாய் போல வரணுமா? இன்னைக்கு தேதி 1 ஆச்சு. காலையில வீட்டுக்கு வந்து வட்டி காசு தர மாட்டியா? நீ கொடுக்குற பிச்சை காசு 5000 ரூபாய் வட்டிக்கு நான் நேர்ல வந்து உன்னை பார்க்கணுமா? அதை பத்தி பேசதான் நானே உங்க வீட்டுக்கு வரலான்னு இருந்தேனா. என்ன பேச போற? எனக்கு தேவை வட்டி காசு, அவ்வளவுதான். எடு காசை. நான் வேலை பார்க்குற இடத்துல இன்னும் சம்பளம் போடலண்ணா. 10ஆம் தேதி சம்பளம் கொடுத்துருவேன் இருக்காங்கண்ணா. வந்தோடனே கொடுத்துறேண்ணா. 10 தேதினா வட்டிக்கு வட்டி ஏறிக்கிட்டே இருக்குமே, அது உனக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்கண்ணா. எப்படியாவது ரெடி பண்ணி கொடுத்துறேன் உங்ககிட்ட. ஒரு நாள்லாம் இல்ல, இன்னைக்கு நைட்டுக்குள்ள காசை ரெடி பண்ணி எடுத்துட்டு வர. இல்லைனா நைட்டு பசங்க சாப்பிட்றதுக்கும் வீட்டுக்குள்ள இறங்கிடுவாங்க. நீ வேற ரொம்ப நாளா புருஷன் இல்லாம தனியா இருக்கியாமே. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜாக்கிரதை. வீட்டு வாடகை ஏங்க தரல? அப்பா கேட்க சொன்னாரு. தம்பி 10ஆம் தேதிக்குள்ள கொடுத்துறேன் தம்பி. சம்பளம் போட்ட உடனே. போட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தாங்க அந்த வீட்டை வாடகைக்கு விட்டோம். இப்போ நீங்க வாடகை தந்தா நாங்க என்ன பண்றது? எங்களுக்கே 1008 ஹாஸ்பிட்டல் செலவு இருக்கு. நீங்க வாடகை காசு கொடுக்கணும். நாங்க அந்த வீட்டை வேற யாருன்னா தான் வாடகைக்கு விடணும். அம்மா கிண்டஜா வாங்கி கொடுங்கம்மா. அம்மா காலையில் பசிக்குதுமா. அண்ணாச்சி கடையில் ஏதாவது வாங்கி கொடுங்கம்மா. அம்மாக்கு இன்னும் சம்பளம் போடலப்பா. அம்மா சம்பளம் போட்டு வாங்கி தரேன்ப்பா. இல்லை பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வாங்கி சாப்பிட்டு. காசு இல்லடா சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டியா நீ? ஏன் அடம் பிடிச்சிட்டே இருக்கா? பேர் எனக்கு வாங்கி கொடுங்க. திலீப், டேய் திலீப். பணருக்கு ரொம்ப திமிர் ஆடாதடா. கடவுள் நீ பண்ற கத்தை பார்த்துட்டு தான் இருக்காரு. நீ பண்ற ஒவ்வொரு வேலைக்கு கடவுளோட கூலி கொடுப்பாரு. ஏழைங்க நாங்க பசிப்பட்டியில சாவமே தவிர என்னைக்கு நாங்க மானவசத்தை விட்டு வாழ மாட்டோம். நாங்க யாருக்கு அடிமையா இருக்க மாட்டோம். உனக்கு வட்டி கட்ட முடியும் நீ புருஷன் என்னை விட்டு போனா இந்த பாவனை உன்னை சும்மா விடாது. நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா போயிருவேன். வயிறு எறிஞ்சு சொல்றேன். என்னைக்குமே நீ வாங்கவே மாட்ட. உன்ன மாதிரி 10 பேர் மாசத்துக்கு என் வீட்டு வாசல் முன்னாடி வந்து நின்று நாசமா போங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா அவங்க தான் நாசமா போறாங்க. நான் நல்லா ஜம்முன்னு சொகுசா காரு பங்களான்னு வந்துட்டு இருக்கேன். இப்போ நீ இடத்த காலி பண்ணு. அடுத்த மாசம் 1ஆம் தேதி கரெக்டா வட்டி வரணும். வரலனா அப்ப யாரு நாசமா போக போறாங்கன்னு பாத்துப்போம். இந்த ஏழையோட பவுன் என்னைக்குமே சுத்தி சுத்தி வரும். இப்போ நல்லாவே இருக்க மாட்டே நீ. வந்த வரைக்கும் லாபம்.